ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு தான். நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒரு க்ளோவாக பிரைட்டாக பண்ணி கொடுக்கணும். அது இல்லாமல் ஆயில் ஸ்கின் இருக்கிறதுக்கு கூட நான் எவ்வளோ டிப்ஸ் போட்டு இருக்கிறேன். ஆயில் ஸ்கின்னு கூட இது ஆயில் ஸ்கின்னு கூட செட் ஆகுது, நல்லா பிரைட்டாக பண்ணி கொடுக்குது, ஆயிலும் கிளியர் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்ல இருக்கிறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி செய்யுது, என்னென்ன ரெமெடி தேவைன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையானது கடல மாவு அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன். கடல மாவு. அடுத்து வந்து கஸ்தூரி மஞ்சள் தேவையான அளவுக்கு. அடுத்து ரோஸ் வாட்டர். ரொம்ப சிம்பிளான டிப்ஸு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஆயில் ஸ்கின் இருக்கிறத சரி, ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம் போடலாம், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட இந்த பேக் நீங்கள் போடலாம். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ரொம்ப ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா ஆயில் ஸ்கின்னுக்கு நான் 2-3 டிப்ஸ் போட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த டிப்ஸை பாருங்க. இல்லை உங்களுக்கு அதெல்லாம் இது ரொம்ப ஈஸியான டிப்ஸு, ரொம்ப சிம்பிளாக ஈஸியான டிப்ஸு. இது எப்படி மிக்சிங் பண்ணுறது, எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. இப்போ நான் கடல மாவு ஒரு போல் எடுத்துக்கினேன். இதில் தேவையான அளவுக்கு கடல மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். கடல மாவு ஆயில் இருக்கிற ஸ்கின்னு நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும், நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் மஞ்சள் மிக்ஸ் பண்ணல இன்னும் நல்லா ஒரு பிரைட் க்ளோ பண்ணி கொடுக்கும். பாருங்க. இப்போது இதில் வந்து தேவையான அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள். அடுத்து இதில் ரோஸ் வாட்டர் தேவையான அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு முகத்தில் அப்ளை பண்ணணும். பத்து நிமிஷம் விட்டுட்டு அப்புறமா இது ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்கள். கழுத்தை கூட வேந்தால் கூட போட்டுக்கலாம். நான் வேறு முகத்துக்கு மட்டும் போட்டுருக்கிறேன். ஆயில் ஸ்கின் இருந்தாலும் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது. ஃபஸ்ட்டு ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிட்டு அப்புறமா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். எவ்வளோ நல்லா ஒரு ரைட் லுக் பண்ணி கொடுக்குது பாருங்கள். ஏன்னா இந்த மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், அது இல்லாமல் கடல மாவு, உங்களுக்கு வேணால் இந்த கழுத்தெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை இது குளிக்கிற டைம் கூட யூஸ் பண்ணணும். எந்த ஒரு பேக் நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டாலும் குளிக்கிற டைம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா இந்த கடல மாவு போட்டுக்கிறதுனால அந்த ஸ்கின்னு
ஆயில் இருந்துச்சுன்னா கூட ஃபுல்லாக நல்லா அப்படியே ட்ரை ஆகிட்டு காஞ்சிடும். அப்போ காஞ்ச பிறகு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தொட்டு மறுபடியும் லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணி பாருங்கள். சூப்பர் பிரைட்னஸ், ஆயில் ஸ்கின்னும் கிளியர் ஆகும். ஆயில் ஸ்கின் தான் நான் டிப்ஸ் போட்டிருக்கிறேன், அதுவே இருந்தால் அது ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை இது ரொம்ப ஈஸியான டிப்ஸுனாக்கா இதோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது தான் ட்ரை பண்ணணுன்னு யாரையும் நான் கம்பல் பண்ணல. இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக்கு ட்ரை பண்ணி நீங்கள் போட்டே கம்பல்சரி ஆகணும்னு சொல்லிட்டுன்னு யாரையும் நான் இது பண்ணல. உங்களுடைய விருப்பம். நீங்கள் பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுவோம் தொடர்ந்து. அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு நாள் போட்டேன், ஒரு வாரம் போட்டேன், 2 வாரம் போட்டேன், எந்த ரிசல்ட் இல்லைன்னா ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு காட்டும். நீங்களே ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கோ இப்போ இருக்கிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஃபோட்டோ வேண்டால் பிடிச்சி வச்சுக்கணும். ஒரு வாரம் முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு ஃபேஸ் பேக் இருந்தாலும் ஒரு வாரம் கழித்து பாருங்கள். அந்த ஃபேஸ் பேக் போடும்போது காலையிலையோ நைட்டோ போடணும். அது தங்க மாதிரி க்ரீம் ஏதாவது நீங்கள் ஒரு பார்த்துட்டு அந்த மாதிரி க்ரீமும் நீங்கள் ஃபேஸ் பேக்கெல்லாம் ஆகிட்ட பிறகு அந்த க்ரீமில் யூஸ் பண்ணணும். நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வெளியே இருக்க ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் இயற்கையான நேச்சுரலான பொருளுங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்டோ ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. இச்சிங் ப்ராப்ளம்மு அப்புறமா ஏதோ ஸ்கின்னில் ப்ராப்ளம் வருது அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அது இப்போ நல்லா உங்கள்கிட்ட பேசணும், நல்லா காஞ்சிட்டு வருது. ஏன்னா அந்த கடல மாவு நம்ம முகத்தில் இருக்கும்போது அந்த அழுக்கும் சேர்த்து கிளியர் ஆகுது, நல்லா பிரைட்டாக பண்ணி கொடுக்குது. அது இல்லாமல் ஆயில் இருக்கிறது கூட நல்லா கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது கடல மாவு. இன்னொன்று நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணும்போது பன்னீர் ரோஸ் வாங்கி யூஸ் பண்ணுங்க, சூப்பரான இருக்கும் ரோஸ் வாட்ரு. நான் அந்த பன்னீர் ரோஸ் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சாதாரண ரோஸ் வாட்டர் வாங்கிக்காதீங்க. இது நல்லா ஸ்மெல்லாக இருக்கும், சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்கின்னுக்கு இன்னொரு க்ளோனஸ் கூட நம்மளுக்கு கிடைக்கிது சூப்பராக. இப்போ பாருங்கள், இது காஞ்சிட்டு வருது. இப்போ நான் இது மிக்ஸ் பண்ணி வச்சிருந்து ஆயிடுச்சு இல்லைங்களா. இதிலே கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ இதில் இருக்கிற இந்த தண்ணியை லைட்டாக இப்படி டச் பண்ணிவிட்டு பாருங்கள் காஞ்சிட்டு இல்லை, கொஞ்சம் கஷ்டம். அதனால இப்படி ஒரு லைட்டாக ஃபஸ்ட்டு ஒரு மசாஜ் கொடுக்குறோம், இப்போவும் ஒரு மசாஜ் இந்த மாதிரி. ஏன்னா தண்ணி தொட்டு கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக இன்னும் கொஞ்சம் அந்த ஆயில் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து முகத்தை வாஷ் பண்ணிட்டு வரலாம். இப்போ என் முகத்தை ஒரு 5 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். முகத்தை கழுவிட்டு வந்துட்டேன். நல்லா ஒரு லைட்டும் ஆயிலும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணும்போது நல்லா அந்த ஆயில்லாம் முகத்தில் இருக்காது, கிளியர் பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய்.